ஜகாத் பற்றிய விளக்கம். அம்மா, இவ்ளோ நகை வச்சு என்ன பண்றீங்க? ஜகாத் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் கணக்கு போடுறேன். ஜகாத்தா அப்படின்னா என்ன? அம்மாட்டா நிறைய தங்க நகை இருக்குல்ல, அந்த நகையை தூய்மைப்படுத்த ஜகாத் கொடுக்க போறாங்க. தங்க நகைக்கு மட்டும் ஜகாத் கொடுத்தா போதுமா? வெள்ளிக்கு தேவையில்லையா? இல்லப்பா, வெள்ளிக்கும் ஜகாத் கடமை இருக்கு. தங்கம் 87 கிராம், அதாவது 10 பவுன் மேல இருந்தா ஜகாத் கட்டாயம். வெள்ளி 612 கிராம் மேல இருந்தா ஜகாத் கட்டாயம். தங்கம் மட்டும் இருந்தாலும் சரி, வெள்ளி மட்டும் இருந்தாலும் சரி, அல்லது தங்கம் பிளஸ் வெள்ளி ரெண்டையும் சேர்த்து நிசாப் அளவு, அதாவது தங்கம் 10 பவுன் அளவோ வெள்ளி 612 கிராம் அளவோ வந்தாலும் சரி. மேலும் தங்கம் வெள்ளி இல்லாவிட்டாலும் அதற்கு சமமான பணம் இருந்தால், அதாவது நம்மளுடைய அனைத்து செலவுகளும் போக மீதியாக இருக்கும் சேமிப்பு ரொக்கம் பணம் நிசாப் அளவு இருந்தாலும், இவை அனைத்தும் ஒரு ஹிஜ்ரி வருடத்தை முழுமையாக கடந்துவிட்டால் ஜகாத் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அப்போ அத்தா, பிசினஸ்க்கு ஜகாத் கொடுக்க வேண்டாமா? நல்ல கேள்வி. பிசினஸ்ல இருக்கிற ஸ்டாக், கேஷ், ப்ராஃபிட் எல்லாத்துக்கும் ஜகாத் கட்டாயம். வேற எதுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணும்? தங்கம், வெள்ளி, சேமிப்பு பணம், வியாபாரம், நிலம், கால்நடை, எல்லா செல்வங்களும் நிசாப் அளவு கடந்து 1 வருஷம் இருந்தால் 2.5% ஜகாத் கட்டாயம். ஒரு டவுட். நிலம் அப்படின்னா இப்போ நம்ம வீடு கட்ட நிலம் வாங்கியிருக்கோமே, அதுக்கும் ஜகாத் தரணுமா? இல்ல, விற்பனைக்காக வாங்கிய நிலத்துக்கு தான் ஜகாத் கடமை. நம்ம சொந்த பயன்பாட்டுக்கான நிலத்துக்கு ஜகாத் கடமை இல்ல. இதுல இன்னும் நிறைய விளக்கம் இருக்கு, அப்பலும் சொல்றேன். யார் யாருக்கு ஜகாத் கொடுக்கலாம் சொல்லுங்க அத்தா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். குர்ஆனில் 8 வகை மக்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஏழைகள், அடிப்படை தேவைகளுக்கே பணம் இல்லாதவர்கள், மிகவும் தேவையுள்ளவர்கள், சில வருமானம் இருந்தாலும் வாழ்க்கைக்கு போதாதவர்கள், ஜகாத் சேகரிப்பவர்கள், ஜகாத் சேகரித்து விநியோகிக்கும் பொறுப்பில் இருப்பவர்கள், இதயங்களை இணைக்க இஸ்லாத்தை நோக்கி மனம் திரும்பும் அல்லது புதிதாக இஸ்லாம் ஏற்றவர்கள், அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை விடுவிக்க அல்லாஹ்வின் வழியில் நல்ல காரியங்களில் ஈடுபடுபவர்கள், அல்லாஹ்வுக்காக போராடுபவர்களும், கடன்பட்டவர்கள், நியாயமான காரணத்திற்காக கடன்பட்டு திருப்ப முடியாதவர்கள், பயணத்தில் சிக்கியவர்கள், பயணத்தில் பணமின்றி சிக்கி தவிக்கும் மக்கள். இப்படி 8 பேருக்கு ஜகாத் கொடுக்கலாம். அப்போ உறவினர்களுக்கு கொடுக்கலாமா? உறவினர்களுக்கு தர்மம் கொடுத்தால் இரட்டை நன்மை. தர்மமும் உறவு பாசமும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உறவினர்களில் யார் யாருக்கு கொடுக்கலாம்? சகோதரன், சகோதரி, அத்தை, மாமா, சித்தப்பா, மருமக்கள். யாருக்கு கொடுக்க கூடாது அப்பா? தந்தை, தாத்தா, அதாவது எவரின் மூலம் இவரின் பிறப்பு ஏற்பட்டதோ அவர்களுக்கும், இதேபோல் மகன், பேரன், அதாவது இவரின் மூலம் ஏற்பட்ட பிறப்புகளுக்கும், இதுபோன்றே கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ஜகாத் கொடுப்பது கூடாது.